ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா கணக்கியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 11th அக்கௌண்ட்ஸ் என்ன பார்த்தோம், யூனிட் 2 பார்த்தோமா. ஸோ யூனிட் 2 என்னது, கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டிங். சரிங்களா, அப்படின்னா அது கணக்கியல் கருத்து கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யூனிட் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன பண்ணி பார்த்தோம், புக் கீப்பிங்கோட இன்ட்ரொடக்ஷன், மீனிங்கு, டெஃபினேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம், அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம், லிமிடேஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்தோம். சரிங்களா, ஒரு புக் கீப்பிங்கில் எவ்வளோ என்னென்ன லிமிடேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முக்கியமாக என்ன பார்த்தோம், புக் கீப்பிங் விஎஸ் அக்கௌண்டிங். புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கு என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ரிலேஷன்ஷிப். எதுக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா, அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டன்சி, புக் கீப்பிங், இது மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னன்னா கணக்கியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு பேசிக்ஸ், நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ், அதுக்கு உண்டான ஒரு விதிமுறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த விதிமுறைகளை உள்ளடக்கியது தான் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேசிக் ஃபார் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ அதோடைய இப்போ அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். சரி, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் சில விதிமுறைகளையும் அனுமானங்கள், அசம்ஷன், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் என்ன பண்ணுற நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் அது அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். கவனி, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் என்னது, பேசிக், நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன் சேர்ந்தது தான் என்னது அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய அடிப்படையான விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்றது தான் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் அடாப்டட் பை தி அக்கௌண்டன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு என்ன. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா அக்கௌண்டன்ட்டும் எதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ்க்கு தான் அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா அக்கௌண்டன்ட்டும் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணும், ஒரு அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, these accounting principles provide uniformity and consistency in the accounting methods and process. ஸோ இந்த அக்கௌண்டிங்கை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு அக்கௌண்டிங் மெத்தடாக இருக்கட்டும், அக்கௌண்டிங் ப்ராசஸ்னால் என்ன சொன்னால், அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல காட்டணும்னு சொன்னோமா, ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் சம்திங் எக்ஸெட்ரா. ஸோ அந்த ப்ராசஸ் சொன்னோமா, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டிங் மெத்தட் அப்படின்னா சில ப்ராசஸ், பிரின்சிபல்ஸ், பேசிக் நார்ம்ஸ், அசம்ஷன், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு அது கரெக்டான ஒரு ரிசல்ட், யூனிஃபார்மிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இது சச் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பொதுவாக எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த பிரின்சிபலை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பொதுவாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னா அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம அக்கௌண்டிங் போடுறது தான். சரிங்களா, அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறது தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஸோ அதுக்குன்னு சில விதிமுறை இருக்குது, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், accounting principles provide the basic framework within which the accounting records and accounting reports are to be prepared. ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்டை நீ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னது அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஸோ இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை அக்கௌண்டிங் நீ ஒரு ரிப்போர்ட்டை நீ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு சில அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹாவ் பீன் இஷ்யூட் பை நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் டு என்ஷூர் இன் யூனிஃபார்மிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிசல்ட். ஸோ நமக்கு கரெக்டான ஒரு அக்கௌண்டிங் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், சில அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு யூனிஃபார்மிட்டியாக ஒரு இன்ஃபர்மேஷனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், சரி, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை யார் ஏற்றுக்கிறா, எல்லாமே பொதுவாக எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபலை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது, ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்ற மெத்தட். ஸோ அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
நேஷனல்ன்றது என்னது, தேசிய அல்லது சர்வதேச லெவலில் ஒரு குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கியல் தரநிலைகள் அப்படின்ற ரூல்ஸை என்ன பண்ணுறாங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், தீஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு GAAP provide the theoretical base of accounting. ஸோ ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பேசிக்காக ஒரு அக்கௌண்டிங்கை நம்ம என்ன பண்ணணும், தியரட்டிக்கலாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் நெக்ஸ்ட் ஒன்று ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் ரூல்ஸும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம சில இதுதான் வழி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அந்த வழியில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மே பி அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் accounting conventions. Accounting concepts are the basic assumption, whereas conventions are the guidelines based upon practice or usage அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீனிங் என்ன அப்படின்னு, அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்றது, அக்கௌண்டிங் அப்படின்றது கணக்கியல் மரபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கன்வென்ஷன் அப்படின்னா இப்போ மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னு பாரு. ஓகே, கன்வென்ஷன் அப்படின்னா எனக்கு என்ன, மரபு. ஸோ அப்படின்னா என்னன்னா, நீ எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரூல்ஸை நீ கரெக்டாக என்ன பண்ணுற, ஃபாலோ பண்ணுறியோ அதே மாதிரி அக்கௌண்டிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது பாரம்பரியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்கூல் அப்படின்னா பாரம்பரியமாக என்ன பண்ணுறோம், அங்கே போய் படிப்போம், அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். அங்கே யாராக இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது உனக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல கன்வென்ஷனல் அக்கௌண்டிங் அப்படின்னா சில ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லா அக்கௌண்டன்ட்டும் பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுறது என்னது, கன்வென்ஷன், மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்டிங்க்குன்னு சில வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழிமுறை தான் என்னது, நமக்கு ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு கைட்லைன் பேஸ்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் பாருங்க, கைட்லைன்ஸ் பேஸ்டு அப்பான் ப்ராக்டிஸ் ஆர் யூசேஜ். அந்த வழிமுறையை நமக்கு என்ன அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு என்னது, கண்டிப்பாக அக்கௌண்டிங் கான்செப்ட், ஒரு கணக்கியல் கருத்து நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி கணக்கியல் கருத்துன்னு சொல்கிறாங்க, அக்கௌண்டிங் ஒரு கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கம்பெனியில் என்ன ரிசல்ட், ஃபைனலாக ஃபினான்ஷியல் பொசிஷன், ஓவரால் எல்லாத்த பற்றி இன்ஃபர்மேஷனையும் நமக்கு என்ன தருது, அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் நமக்கு தருது. ஸோ அக்கௌண்டிங் நமக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை தரணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைக்கான, அக்கௌண்டிங் பிரின்சிபல், சில விதிமுறைகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் 100 கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 100 கம்பெனிஸும் ஒரே விதமான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இல்லை நார்ம்ஸ், அசம்ஷன்ஸ், விதிமுறைகள் எல்லாம் ஒரே மாதிரி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும். இந்தியாவில் 100 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த 100 கம்பெனிஸோட ப்ராஃபிட்டை நம்மளால என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். எதுக்கு மிஸ் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரே விதமான அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால ஈஸியாக. ஸோ என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு கம்பெனி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொரு கம்பெனி இன்னொரு விதமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. 2 கம்பெனியும் அவங்களுக்கு கன்வென்ட் தகுந்த மாதிரி வேற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் காட்ட முடியுமா? ஸோ ப்ராஃபிட் காட்டினாலும் அது என்னது, ட்ரூவாக இருக்காது. இதுவே 100 கம்பெனிஸ் இருக்கு, 100 கம்பெனிஸும் ஒரே விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ ஃபாலோ பண்ணக்குள்ள என்ன பண்ண முடியும், எல்லாருமே ஒரே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்றாங்க, ஒரே மாதிரி மெத்தட்ல தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியா எந்த கம்பெனி டாப் 10 கம்பெனிஸ் எது, டாப் நம்பர் 1 கம்பெனி எதுன்னு சொல்லி நம்மள ஈஸியா என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியோட 100 கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி ஈஸியா நம்மளால உடனே ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ எது கம்பெனி நம்பர் 1 கம்பெனின்ட்டு. இதுவே ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு கன்வென்க்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ரிப்போர்ட் கொடுக்க முடியும். பட் அது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்ல வரேன், ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன்றது சில வழிமுறைகளை நம்ம என்ன பண்ணும், யூஸ் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணதான் சில அதோட அது நமக்கு ஒரு கைட்லைன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கைட்லைன்ஸ் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் தி பேசிக் அசம்ஷன் ஆர் கண்டிஷன்ஸ் அப்பான் விச் அக்கௌண்டிங் ஹேஸ் பீன் லேட். ஸோ என்னது, ஒரு அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்டிங் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா பேசிக் அசம்ஷன் அண்ட் கண்டிஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் அக்கௌண்டிங் கான்செப்ட். Next one, accounting concepts are the result of both consensus.
தி வேர்ட் கான்செப்ட்ஸ் மீன்ஸ் a notions or abstraction which is generally accepted. பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை ஒரு விதிமுறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரலாகவே பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பொதுமக்கள்னு சொல்லக்கூடாது. ஸோ பொதுவாக எல்லா அக்கௌண்டன்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ப்ரொவைட் யூனிஃபையிங் ஸ்ட்ரக்சர் டு தி அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதோட மீனிங் என்ன? அக்கௌண்டிங் ரிப்போர்ட் நம்ம வந்து சில ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அக்கௌண்டிங்க்குன்னு சொல்ல சில அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் பண்ணாதான், ரிப்போர்ட் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சில வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் சேர்ந்தது தான் என்னது அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ ஒரே விதமான அக்கௌண்டிங் ப்ராசஸ் எல்லாம் இப்படிதான் அக்கௌண்டிங் ப்ராசஸ் சைக்கிளிங் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ண முடியும், நம்மள ஒரே மாதிரியா அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அக்கௌண்டிங் ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே விதமான பிரின்சிபல் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதான் அக்கௌண்டிங் கம்பெனியோட ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால உண்மையான நிலவரம் என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தி வேர்ட் கன்வென்ஷன் ரெஃபர்ஸ் டு ட்ரெடிஷன்ஸ் ஆர் யூசேஜ். ஸோ நான் என்ன சொன்னேன், கன்வென்ஷன் அப்படின்றது என்னது, இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாருங்க, கன்வென்ஷன் அப்படின்றது மரபு அப்படின்னு சொல்றாங்க. மரபு அப்படின்னா அது ட்ரெடிஷன்ஸ் ஆர் யூசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. பாரம்பரியமா நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இன்னமும் என்ன பண்றோம், ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வழியில தான் நாமளும் போறோம். சரிங்களா? அந்த ஒரு பாரம்பரியமா இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் என்னது மரபு, கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம யூஸ் பண்ணதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யூஸ் பண்ணா மட்டும்தான் சில அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, தி அக்கௌண்டிங் கன்வென்ஷன் ஆர் தி யூசேஜ் ஆர் ப்ராக்டிஸ். அதை ப்ராக்டிஸ் பண்ணதான் என்ன பண்ண முடியும், ஒரு கரெக்டான ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுதான் நமக்கு ஒரு உண்மையான கைடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கைடு அப்படின்னு நம்மள இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தி யூட்டிலிட்டி ஆஃப் தீஸ் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் ஹாவ் பீன் ரெகனைஸ்ட் பை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி இன் மேக்கிங் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மோர் ரியலிஸ்டிக், ரிலையபிள் அண்ட் யூஸ்ஃபுல் டு ஆல் கன்சர்ன்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் கன்வென்ஷனா இந்த மாதிரி சில வழிமுறைகளை நம்மளோட பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ல, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கம்பெனியோட நிதிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நேர்மையானதா இருக்கும். ஏன்னா இப்ப நீ நினைச்சு பாரு, எல்லாருமே ஒரே விதமான ரூல்ஸை ஃபாலோ பண்றோம், கரெக்டா உண்மையா ஒரு அக்கௌண்ட் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து கம்பெனில என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, சின்னதா ஒரு பென்சில் எரேசர் வாங்கினாலும் சரி அந்த இதெல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். சரிங்களா? பெட்டி கேஷ் அப்படின்றத ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொல்லி பெட்டி கேஷ்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ சில ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த செலவு கூட நம்ம எழுதி வச்சிடும் உண்மையா. ஸோ இந்த மாதிரி எல்லா செலவுகளும் எழுதி வைக்கிறதால நமக்கு அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கை, பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நிலவரம் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி நம்ம கரெக்டாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த வழிமுறையை பாரம்பரியமாக இந்த வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நமக்கு எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு நேர்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ரியலிஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரிலையபிள் அப்படின்னா அது ஒரு நம்பகத்தன்மை, நம்மளால இந்த ரிப்போர்ட் பண்ணணும் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூஸ்ஃபுல் டு ஆல் கன்சர்ன் பார்ட்டிஸ். ஸோ இந்த வந்து யாருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து என்னது அவங்களுக்கு ஒரு ஆவணமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு எவிடன்ஸ் மாதிரி. இப்போ இந்த கம்பெனியோட ஓனருக்கு என்ன பண்ணுவோம், இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவார், ஓனர் வந்து என்ன முடிவு பண்ணுவார், ஸோ கம்பெனி இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், ஒரு ரிசல்ட்டு நம்ம ஓனருக்கு தருவோம். ஸோ அந்த மாதிரி போன வீட்டில் பட சில இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்லாம் கம்பெனி பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ்க்கு எல்லாமே இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்டிங் என்னது ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த அக்கௌண்டிங்லையும் சில கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ எப்படிலாம் நம்ம அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம், எதை சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை நம்ம
ரெக்கார்ட் பண்ணுவோன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the important accounting concepts and conventions are discussed below. ஸோ இந்த சில அக்கௌண்டிங்கில் சில இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட், சில கருத்துலாம் இருக்குது. ஸோ அது என்ன கன்வென்ஷன் சொன்னால் சில வழிமுறைகள், பாரம்பரியமாக சில வழிமுறை இருக்குல்ல, அது என்னென்ன வழிமுறை அப்படின்றது பார்க்கலாம். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா வணிக தனித்தன்மை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கவனி, this concept implies that a business unit is separate and distinct from the owner or owners, that is the persons who supply capital to it. Based on this concept, accounts are prepared from the point of view of the business and not from the owner point of view. Hence, the business is liable to the owners for the capital contributed by him here. According to this concept, only business transactions are recorded in the books of accounts. Personal transactions of the owners are not recorded, but their transaction with the business, such as capital contributed to the business or cash withdraw from the business for the personal use, will be recorded in the books of accounts. It implies that the business itself owns assets and liabilities அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்றது என்னன்னா, நாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஓனர் வந்து 5 லட்ச ரூபா பணம் போடுறாங்க சரிங்களா. அந்த 5 லட்சத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து கம்பெனியில் போட்ட பணத்தை வச்சு எப்படிலாம் செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன கம்பெனியில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனி ஓரியன்டான டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி பண்ணுவாங்களே தவிர ஓனர்ஸ் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு என்ட்ரியும் என்ன பண்ண மாட்டாங்க, கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஓனர் இருக்காரு சரிங்களா. அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 5 lakhs வச்சிருக்காரு. ஒரு ஓனர் இருக்காரு சரிங்களா. அந்த ஓனர் வந்து 5 lakhs வச்சிருக்காரு சரிங்களா. ஒரு ஓனர் அவர் என்ன பண்றாரு, ஒரு 5 lakhs வச்சிருக்காரு. ஓகேண்ணே. இந்த 5 lakhs என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனில என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்த 5 லட்சத்தை யாருக்குன்னு ஓனருக்கு திருப்பி தரணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப என்ன பண்றோம், கம்பெனி தான் ஓனருக்கு என்ன பண்ணும், திருப்பி தரணும். எதே அந்த 5 lakhs திருப்பி தரணும். அது மட்டும் இல்லாம என்னது, சில ப்ராஃபிட்ஸ்லாம் அவருக்கு அந்த ஓனருக்கு கொடுத்தாகும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஓனர் வேற கம்பெனி வேற தான். ஸோ கம்பெனின்றது ஒரு பர்சனாக வச்சுக்கோ, இன்னொரு பர்சன் ஓனர். ஸோ ஓனர் என்ன பண்றாரு, கம்பெனில சில அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த அமௌண்ட் வந்து அவருக்கு என்ன பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணாரோ அதோட சேர்த்து ப்ராஃபிட் கொடுக்கணும். ஸோ அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கம்பெனி கிட்ட இருக்கு சரிங்களா. ஸோ அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓனரும் கம்பெனியும் வேறுபட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓனர் ஜஸ்ட் என்ன பண்றாரு, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷனை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னா, ஒரு ஓனர், இன்னொரு இடத்துல கம்பெனி. ஸோ நம்ம ஓனரோட டிரான்சாக்ஷனை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அது தப்பு சரிங்களா. நம்ம என்ன பண்றது, அதுல கம்பெனில தான் என்ன பண்றோம், 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த 5 லட்சத்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. அந்த 5 லட்சத்தை எப்படி யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணிருக்கோம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளவு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க சரிங்களா. மணி ஓரியன்டான டிரான்சாக்ஷன் கம்பெனில என்னென்ன நடந்திருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓனருடைய டிரான்சாக்ஷன் எதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி பிசினஸ் டிரான்சாக்ஷனை மட்டும் தான் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இப்போ கம்பெனி வந்து 5 lakhs வந்து யாருக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கு, ஓனருக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓனரோட டீட்டெயில்ஸை கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, பர்சனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் தி ஓனர்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட். அவருடைய பர்சனல் டிரான்சாக்ஷன் எதுவுமே என்ன பண்ண மாட்டோம், கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் சரிங்களா. ஒன்லி பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஒன்லி பிசினஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. பாருங்க, எப்ப கம்பெனி ஓனரை பத்தி எப்ப நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்க, transaction with the business, such capital contributed to the business or
Cash withdraw from the business for the personal use will be recorded in the books of accounts அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ என்ன பண்ற, எப்போ வந்து கம்பெனியில் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியோட ஓனர் பேர் என்ன, ரமேஷ்னு வச்சுக்கோங்க. ரமேஷ் எவ்வளோ பண்ணியிருக்காரு, கம்பெனியில் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 5 lakhs கம்பெனி வந்து திருப்பி தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா கம்பெனிக்கு இருக்கு. யாருக்கு தரணும், ரமேஷ்க்கு தந்து ஆகணும். சரிங்களா, அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ற, ஓனர் வந்து ஜஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் தி பிஸ்னஸ் ஃபார் தி பர்சனல் யூஸ். சரிங்களா, அப்போ அந்த ஓனர், கம்பெனியோட ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக சில அமௌண்ட் கேஷ் ஏதாவது கம்பெனிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓனர் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணுவாங்க. கூட்ஸ் எடுத்தாரு அப்படின்னா ஓனர் எவ்வளோ கூட்ஸ் வந்து கம்பெனியில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல சில டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஓனர் பற்றி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்களே தவிர மற்ற எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் ஓனர் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறான்னு எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் என்ன சொல்றான், ஒன்லி பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல ஒன்லி பிசினஸ் டிரான்சாக்ஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஓனரும் கம்பெனியும் என்ன பண்றாங்க, வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, புரியுதா தானே? நெக்ஸ்ட் ஒன், இதுதான் அது பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட், வணிக தனித்தன்மை கருத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. மணி மெஷர்மெண்ட் அப்படின்னா பாருங்க, திஸ் கான்செப்ட் இம்ப்ளைஸ் தட் ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன் விச் கேன் பி expressed in terms of money or recorded in the accounts. ஒன்லி என்ன பண்றாங்க, ஒன்லி மணி டிரான்சாக்ஷனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணும். சரிங்களா, பாருங்க, டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் இன் தி அக்கௌண்ட்ஸ். ஒரு அக்கௌண்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ற அப்படின்னா அதில் கண்டிப்பாக எதை சம்மந்தப்பட்டது இருக்கணும், மணி ஒருனான டிரான்சாக்ஷனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணும். அதனால தான் என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒரு டாபிக் என்னது, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், பண மதிப்பீட்டு கருத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மணி ஒருனான டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணும். Money serves as the medium of exchange transaction. Expert is money or recorded and the ruling currency of a country is the measuring unit for accounting. ஸோ கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷன் அது கரன்சி பற்றி தான், எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ அது வந்து பணம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். அதுதான் அந்த டிரான்சாக்ஷன் தான் கம்பெனியில் நடக்கும். சரிங்களா, அதனால பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை மட்டும் தான் என்ன பண்ணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, டிரான்சாக்ஷன் விச் டு நாட் இன்வால்வ் மணி வில் நாட் பி ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த இடத்துல மணி சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண மாட்டாங்க, ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் தான் ரெக்கார்ட் பண்ணும். பணமே அந்த இடத்துல சம்பந்தமே இல்லை, பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா அது கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இன் தி ஒர்க் பிளேஸ், ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ், எஃபிஷியன்சி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைக்லாம் பண்றாங்களா, எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க, சில சேலரி வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கணும், அவ ஏதாவது வந்து சில என்விரான்மெண்ட்டை கம்பெனி வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா எம்ப்ளாயிஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இன் தி ஒர்க் பிளேஸ். ஸோ அவங்க ஒர்க் பண்ற இடம் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில கோரிக்கையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிக்கு விடுப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த ஒர்க் பிளேஸ் வந்து சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சரிங்க, அதோட சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கும், எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் இது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனே இல்லை. உனக்கு பேசிக்காவே தெரியும், இந்த இடத்துல மணி ஓல்டான டிரான்சாக்ஷன் நடக்கல, எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் பண்றான். சரிங்களா, அவங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி சில கோரிக்கையெல்லாம் விடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நமக்கு வந்து மணி ஒர்டான டிரான்சாக்ஷனா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் என்ன பண்ண மாட்டாங்க, ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி state of affairs of the business as money serves as a common measures by means of which heterogeneous facts about the business are recorded. For example, பாருங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கணும், பணத்தால் அளவிடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, அது ஒரு பொதுவாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவனே குத்தும் பாரு, 5 computers
5 computers, 2 tables, 3 chairs. The assets cannot be added to given useful information. ஸோ இது என்னது இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் அதாவது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் வந்து என்னது பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் மணி ஒரு நாள் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆஃபீஸ்க்காக என்ன பண்ணுறேன் 5 கம்ப்யூட்டர் வாங்குறேன், 2 டேபிள், 3 சேர் வாங்குறேன். ஸோ இப்படி ரெக்கார்ட் பண்ணால் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குமா? இது மணி ஓரியன்டான டிரான்சாக்ஷனா? நீங்களே சொல்லுங்க. இல்லை என்ன எவ்வளோ என்ன வாங்கியிருக்க? 5 கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும்? 5 கம்ப்யூட்டர்ஸ் வந்து எவ்வளோ 1 lakhs சரிங்களா. 2 டேபிள்ஸ் எவ்வளோ 10,000, 3 சேர்ஸ் எவ்வளோ 1,500 அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வாய்ஸாக இனி என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அது என்னது மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், unless they are expressed in monetary terms. இதுதான் அது நம்மளுடைய பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன். நீ என்னென்ன பொருள் வாங்கின அப்படின்றத என்ட்ரி பண்ணக்கூடாது. என்ன பொருள் வாங்குறன்றத சேர்த்து எவ்வளோக்கு வாங்கின, எவ்வளோ அந்த பொருளோட ரேட் எவ்வளோ, 5 கம்ப்யூட்டரோட ரேட் எவ்வளோ 1 lakh சரிங்களா. 2 டேபிள்ஸோட ரேட் எவ்வளோ 10,000 சரிங்களா. 3 சேர்ஸோட டேபிள் எவ்வளோ 1,500 சொல்லி இப்படி அமௌண்ட் வைஸாக ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் அது மணி ஓரியன்டான டிரான்சாக்ஷன், அதான் அது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் என்னது ஒன்லி மணி ஓரியன்டான டிரான்சாக்ஷன், மேனடரி டிரான்சாக்ஷனை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ சரிங்களா. அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். பாருங்க, இட் இஸ் த பேசிக் அசம்ஷன் தட் பிஸ்னஸ் இஸ் கோயிங் கன்சர்ன் அண்ட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் எ foreseeable futures. Going concern concept influences accounting practice in relations to valuations of assets and liabilities, depreciations of the fixed assets, treatment of outstanding and prepaid expenses, and accrued and unearned revenues. For example, assets are generally valued at historical cost. Any increase or decrease in the value of assets in the short period is ignored அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் டைட்டில பார்த்தாவே என்ன தெரியுது உனக்கு என்ன மீனிங் அப்படின்றது புரியும். கோயிங் கன்சர்ன் அப்படின்னா நிறுவன தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியை நம்மளால கரெக்டாக ரன் பண்ண முடியுமா? சரிங்களா. அது ரொம்ப நாளைக்கு நம்மளால நீண்ட காலத்துக்கு அது என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனி ரன் பண்ண முடியுமா? ஃபியூச்சரில் நம்ம இந்த கம்பெனி எப்படி நடத்துறது, கரெக்டாக நடத்தினா எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனி ஓரியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஒரு கம்பெனி எப்படி கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு, எப்போ ரொம்ப நாளைக்கு அந்த கம்பெனி நடத்த முடியுமா, ஃபியூச்சரில் எப்படி போகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்டிங்கை நீ கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட அசட்ஸ் எவ்வளோ, லைபிலிட்டிஸ் எவ்வளோ என்ற வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அசட்ஸ். ஸோ கம்பெனிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, கம்பெனிக்கு தேவையான லேண்டு, பில்டிங்கு, இது மாதிரி நிறைய வாங்கியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதோட அசட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக என்ன பண்ண முடியும், ரிப்போர்ட் வந்து எழுதியிருக்கணும். ஸோ ரிப்போர்ட் எழுதியிருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த அசட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் லைபிலிட்டிஸ். ஸோ லைபிலிட்டிஸோட வேல்யூ அப்படின்னா என்னன்னா பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைபிலிட்டிஸ் என்னக்கன்னு பொறுப்புகள். ஸோ எந்த விதமான பொறுப்புகள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு பேங்க்ல ஒரு 5 lakhs வந்து என்ன பண்ணுற லோன் வாங்கியிருக்க. எதுக்கு, உன்னுடைய கம்பெனி ரன் ஆகுன்றதுக்காக நீ கொஞ்சம் கடன் வாங்கியிருக்க, உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. ஸோ அந்த 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 3 லட்சம் கட்டிட்டேன். சரிங்களா. இப்போ ஓனர் வந்து ரிப்போர்ட் கேட்குறாரு. ஸோ என்ன பண்ணுறேன், ரிப்போர்ட் எப்படி கொடுப்பேன், சார் இது மாதிரி நம்ம வந்து பேங்க்ல 5 லட்சம் லோன் எடுத்திருக்கோங்க சார், இப்போ வந்து 3 lakhs கட்டியிருக்கோம், இன்னும் நம்ம என்ன பண்ணணும் 2 lakhs கட்டணும். 2 lakhs கட்டணும்னா அந்த பேங்க்ல இருக்கிற லோன் வந்து என்னது நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பேன். அந்த ரிப்போர்ட் எதுலேருந்து கொடுப்பேன், நீ கரெக்டாக ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருந்தா தான் அந்த ரெக்கார்டை ஒரு ஓனர்கிட்ட இதுதான் நிலவரம், கம்பெனி இப்படி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த ரிப்போர்ட் வச்சு என்ன பண்ணுவார், ஓ இப்படி தான் இருக்கு, இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓ இவ்வளோ நம்ம 2 lakhs என்ன தரணும் அந்த பேங்க்குக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனே ஓனருக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன தேவைணும், நமக்கு கரெக்டான ஒரு அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, டெப்ரிசியேஷன்ஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஸோ டெப்ரிசியேஷன்ஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அப்படின்னா
ஃபிக்ஸ்டு அசட்ஸோட வேல்யூ வந்து அதோடைய மதிப்பு குறைஞ்சிட்டே வர்றது அதெல்லாம் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து 2010ல் ஒரு பைக் வாங்குற சரிங்களா. 2010ல் என்ன பண்ணுற ஒரு பைக் வாங்குற. அந்த பைக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 60,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, 60,000 ரூபா சரிங்களா. இப்போ 2020ல் அந்த பைக்கை நீ விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. 2020ல் என்ன பண்ணுற அந்த பைக்கை நீ விற்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து 2010ல் பைக்கோட வேல்யூ எவ்வளோக்கண்ணே 60,000 அப்படின்னா 2020ல் நீ அந்த பைக்கை விற்கக்குள்ள 60,000 ரூபாய்க்கு விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னால் விற்க முடியுமா? விற்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பைக்கை 10 இயர்ஸ் என்ன பண்ணியிருப்ப நீ ஓட்டியிருப்ப சரிங்களா. அதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில அதோட மதிப்பாக இருக்கட்டும் அந்த பைக்காக இருக்கட்டும், ஒரு 10 இயர்ஸ் நீ அந்த பைக்கை ஓட்டணும்னா கண்டிப்பாக 2020ல் அந்த பைக் எப்படி இருக்கும், கொஞ்சமாவது பழசாயிருக்கும் இல்லைங்களா. அதோட மதிப்பும் குறைஞ்சிருக்கும், அந்த பைக்கோட வேல்யூவும் குறைஞ்சிருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு புதுசாக இருந்த பைக்கு இப்போ 2020ல் கொஞ்சம் தான் டல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதோட பழசாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பழசை என்ன பண்ண முடியும், இப்போ நீ 60,000க்கு விற்க முடியுமா? விற்க முடியாது. ஸோ அப்போ அதோட ரேட் கம்மியாகும். எவ்வளோக்கு இப்போ 40,000க்கு போகும், இல்லை 35,000க்கு போகும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வைஸ் தான் போகும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு பைக்கு 2010ல் வாங்கின பைக்கு 2020ல் அதோட வேல்யூ பைக்கோட வேல்யூ குறையுது அப்படின்னா அந்த குறைவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதோட மதிப்பு குறையுது. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் வந்து எவ்வளோ இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு மெஷினரி ஒன்று வாங்கியிருக்கோம், அதோட ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் எவ்வளோ, அது எவ்வளோக்கு வந்து இன்னையோட மதிப்பு எவ்வளோக்கு விற்றா அந்த அசெட்ஸ் எவ்வளோ போகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு என்ன பண்ணும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன தெரியும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா கொடுபட வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கொடுபட வேண்டிய செலவுகள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் கம்பெனிக்கு வந்து நான் இப்போ ஒரு கிரெடிட்டாஸ்க்கு நீ வந்து என்ன பண்ணுற ஒரு 50,000 கடன் வாங்கியிருக்க, 30,000 கட்டிட்டேன், மீதி 20,000 இன்னும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த இடத்துல இருக்கும். அதனால அது கொடுபட வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் 20,000 என்ன பண்ண நீ கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல பொறுப்பு இருக்கு, லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு முன்கூட்டியே செலுத்திய செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ முன்னாடி ஒரு செலவு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன், ஒரு கடையில் போய் ஒரு பென்சில் வாங்குறேன். அந்த பென்சிலோட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபான்னு வச்சுக்கோ சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுற, ஒரே ஒரு பென்சில் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், அந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் வந்து நான் ஒரு பென்சிலை வாங்குவேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 ரூபா வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒரு பென்சிலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கொடுத்து வந்துடுறேன். நீ வாங்கினோட பென்சில் 2 rupees, அது இல்லாமல் முன்னாடி என்ன பண்ணிடுற, இன்னும் 2 ரூபா கொடுத்துட்டு வர, எதுக்கு அப்புறமா வந்து வாங்குறதுக்கு. ஸோ எப்போ வேணால் அந்த பென்சிலை நீ வாங்கிக்கலாம். ஸோ அதான் ஒரு செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது முன்கூட்டியே செலவு பண்ணியிருப்பேன் அதுக்காக சரிங்களா. இப்போ ஏதாவது இன்சூரன்ஸ் கட்டுற, ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் கட்டுறேன் சரிங்களா. இந்த மாதத்துக்கு என்ன அப்படின்னா ஒரு 1000 ரூபி இன்சூரன்ஸ் கட்டுற அப்படின்னா சார் நீ என்ன சொல்லலாம், சார் நெக்ஸ்ட் மந்த்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம், இந்த மாதத்துக்கே நீ இன்சூரன்ஸ் பே பண்ணிடலாம். அப்போ 2 மாதத்துக்கு உண்டான பணத்தை இந்த மாதம் நெக்ஸ்ட் அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து நீ என்ன பண்ணியிருப்ப, அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்திருப்ப. அதனால தான் இது முன்கூட்டியே செலுத்திய செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அக்யூட் அண்ட் அன்ஏர்ன்ட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா அக்யூட் அண்ட் ரெவென்யூன்னு ஏதாவது ஒரு பெற வேண்டிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் யார்கிட்டையாவது இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டு, ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான காசு உனக்கு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா கிரெடிட் கூட கடனுக்கு கூட பொருளை வாங்கிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வருமானம் வர வேண்டியது இருக்கா, இல்லை நீ வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னொரு கம்பெனி என்ன பண்ணியிருப்ப, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் ஏதாவது வர வேண்டியிருக்கா, ஏதாவது எனி ரெவென்யூ வருமானம் ஏதாவது நமக்கு வர வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து தெரியும், ஒரு கரெக்டான ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி நீ அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணியிருந்த அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அசட்ஸ் ஆர் ஜெனரலி வேல்யூட் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு என்னன்னா பாருங்க, இதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதில் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னா அதோட ஒரிஜினலான ஒரு ரேட்டு, புராதன அடக்க விலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு அசட்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கக்குள்ள எவ்வளோ இருக்கோ அதான் அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுற ஒரு மெஷினரி
5 lakhs போட்டு ஒரு மிஷினரி வாங்குறேன். அதை என்ன பண்றேன், என்ட்ரி பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ அசெட்ஸ் இன் தி ஷார்ட் பீரியட் இஸ் இக்னோர்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஷார்ட் பீரியட்ல அந்த ஒரு மெஷினரி வாங்குற இல்லையா, அந்த மெஷினரியோட வேல்யூ எவ்வளோ, 5 lakhs. சரிங்களா? அந்த 5 lakhs வந்து வேல்யூக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கோல்டு எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 40,000. எனக்கு தெரிஞ்சு இப்போ 40,000 வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம், நாம அது ஒரு அசெட்ஸ்ன்னு நினச்சிக்கோ. இப்போ அசெட்ஸ் வந்து இப்போ என்கிட்ட ஒரு காயின் வாங்குறேன். அந்த காயினோட வேல்யூ வந்து நான் 20,000 இருக்கக்குள்ள ஒரு காயின் வாங்கியிருக்கேன். சரிங்களா? அந்த காயினோட வேல்யூ எவ்வளோ, 20,000. அதோட வேல்யூ என்ன பண்ணலாம், அதிகமாகவும் ஆகலாம், குறைவாகவும் ஆகலாம். சரிங்களா? அந்த மதிப்பு என்ன பண்ண மாட்டோம், நாம இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல இந்த அக்கௌண்டிங்ல என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அந்த ஷார்ட் பீரியட்ல அதோட மதிப்பு அதிகமானாலும் சரி குறைவானாலும் சரி அதை என்ன பண்ண மாட்டோம், இந்த அக்கௌண்டிங்ல நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி.